Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் தம்பி போவோமா சேனல். நிறைய பேர் இந்த டாப்பிக்கை பாருங்கன்னு சொன்னீங்க. ஒரு ஃபேவரட் பொலிட்டீஷியன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம காமராஜர் ஐயா. நிறைய பட்டிமன்றங்களில் அவரை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து அவர் இப்படி பண்ணார் பார்த்தீங்களா, அவர் பெருசாக படித்தது இல்லையா, பட் இந்தியாவுக்கே ஒரு பெரிய லீடராக இருந்திருக்காரு. இந்த படிக்காத மனுஷன் பல தக் லைஃப் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இது சொல்லியிருக்காரு, என்னென்னா அவர் சிஎம்மாக இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், அவர் சிஎம்மாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு லோன் வாங்கவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அமெரிக்காவில் வந்து ஏதோ எடுக்கும்போது அமெரிக்கா வந்து இல்லை அதெல்லாம் தர முடியாது, ஏதோ அந்த லெட்டர் வேணும் இந்த லெட்டர் வேணும் அதெல்லாம் தர முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட அந்த பிரச்சனை போகுது. ஐயா இப்படி சொல்கிறாங்க ஐயான்னொடனே நம்ம ஓவரா படிச்சிருந்தா ஐயோ அப்படியா அப்படின்னு யோசிச்சிருப்போம். சிம்பிளா சொன்னாராம், தரமாட்டேன்றானா, அவன் கடை ஏதாவது இங்க இருக்கா, கடை என்ன கடைன்னு பார்த்தா ஒரு பேங்க் இருக்கான், மூடுன்றேன் அப்படின்னோடனே அமெரிக்காவோட சம்மந்தப்பட்ட ஒரு பேங்க் ஏதோ இங்கே இருந்திருக்கு, இங்கே அதை மூடுனோடனே இவனுங்க கத்திருக்கானுங்க அமெரிக்காட்ட, ஐயா இங்கே எதே மூடிட்டாங்க அப்படின்னோடனே நோ ப்ராப்ளம் எங்க அவர் சொல்றாரு, அவங்க கடை இங்கே இருக்குல்ல, அப்போ நமக்கே ஒன்றும் பண்ண மாட்டானா, அவங்க கடை இழுத்து மூடு அப்படின்னோடனே 2 நாள்ல எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகி அது வந்துருச்சான். அப்பதான் யோசிச்சு பாருங்க, படிப்பறிவு இல்ல பட் சிம்பிளா கேட்டிருக்காரு, அவன் கடை ஏதாவது இங்க இருக்கா, படிச்சா ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா யோசிச்சிருக்காரு. தரமாட்டானா, அவன் கடை இங்க இருக்குல்ல அதை மூடு, முடிஞ்சு போச்சு, 2 நாள்ல சால்வ் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அது நமக்கு தெரியாத இன்னும் பல தக் லைஃப்களை வந்து இந்த வீடியோவில் எடுத்து வந்திருக்காங்க. யார் தமிழ்நாட்டின் நல்ல முதல்வர் ? காமராஜர் தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள போய் பார்த்தலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம காமராஜரை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் சம்பவம் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி காமராஜர் முழுக்க ஏசியில் தான் இருப்பார், ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதும், கடைசியில் கலைஞர் கையை பிடிச்சி நீங்கள் தான் தமிழ்நாட்டை பார்த்துக்கணும்னு சொன்னதும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம பழைய காமராஜர் தக் லைஃப்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்க யார் வேணாலும் காமராஜரை பத்தி புகழலாம், அவர் பண்ண நல்ல விஷயங்களை பேசலாம். ஆனா டிஎம்கேனால மட்டும் காமராஜரை முழு மனதோட புகழ்ந்து பேச முடியாது. ஏன்னா இங்க யாருமே காமராஜருக்கு எதிராக அரசியல் பண்ணி நாங்க அவரோட நல்லாட்சி தருவோம்னு சொல்லி வரல. ஆனா டிஎம்கே அதை சொல்லி தான் வந்திருக்காங்க ஆட்சிக்கு. ஸோ இப்போ டிஎம்கே காமராஜரை பாராட்டினாங்கன்னா அது என்ன அர்த்தமா மாறும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ காமராஜரை டிஎம்கே முழு மனதோட எப்பவுமே பாராட்ட மாட்டாங்க, பாராட்டவும் முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்பவத்துக்குள்ள போகலாம். காமராஜர் அந்த டைம்ல ஏசி இல்லாம இருக்க முடியாது, அவருக்கு ஏசி இல்லைன்னா அலர்ஜி வந்துடும், அதாவது ஏசியிலே தான் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருச்சி சிவா வச்சிருப்பாரு. அதாவது காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். காமராஜர் ஏசியை பயன்படுத்தினாரா இல்லையான்னு இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஆனா இதை கேட்கும்போது காமராஜர் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். ஏன்னா அவர் சொன்னது அப்படிதான் இருந்தது. ஏசிலாம் ஒரு ஆடம்பரமான்னு கேட்டீங்கன்னா இல்லதான், ஆனா இவர் சொன்ன விதம் ஏசியை கொண்டு போய் ஆடம்பரத்துல வச்சிருச்சு. அதனால இப்ப நம்ம காமராஜர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாரான்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். அவர் ஆடம்பரமா இருந்தாரான்னு நமக்கு தெரியணும்னா அவர் எளிமையா இருந்தாராங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆடம்பரமா இருந்தாரா இல்லையாங்கிறத அதுவே காமிச்சு கொடுத்துரும். அந்த டைம்ல சிஎமோட சேலரி எக்ஸாக்டான அமௌண்ட் எந்த ரெக்கார்ட்லயும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது காமராஜரோட சேலரி மாதம் ஒரு 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா கவர்மெண்ட் எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துரும். ஆனா காமராஜர் அது எதையுமே ஏத்துக்கல. அவரு கவர்மெண்ட் கொடுக்கறதுல இருந்து தனி வீட்டுல தான் இருந்தாரு. அந்த வீட்டுக்கும் காங்கிரஸ் கட்சி தான் வாடகை பே பண்ணுச்சு. கவர்மெண்ட் அவருக்கு தனி வண்டியும் தனி டிரைவரும் அவருக்கு கொடுப்பாங்க கவர்மெண்ட் செலவுல. ஆனா காமராஜர் கவர்மெண்ட் அவருக்கு கொடுத்த வண்டியை பயன்படுத்தாம டிவிஎஸ் குரூப்ல இருந்து அவருக்கு அன்பளிப்பா கொடுத்த வண்டியை அவர் ஒரு டிரைவர் வச்சு அவருக்கு சம்பளம் 110 ரூபாய் மாதம் கொடுத்து அந்த கார் அப்படிதான் பயன்படுத்தி இருக்காரு. 110 ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் அபிஷியல் அசிஸ்டன்ட் ஒருத்தங்களை வச்சிருப்பாங்க. ஆனா காமராஜர் வைரவருங்கிற உதவியாளர் அவரே வச்சு அவருக்கு 110 ரூபாய் மாசம் சம்பளம் அவர் சம்பளத்துல இருந்து கொடுத்துருக்காரு. சோ காமராஜர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர எந்த ஒரு சலுகையும் ஏத்துக்கல. அவரே அவர் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்காரு. காமராஜரோட அம்மாக்கு 120 ரூபாய் மாசம் ரெகுலரா அனுப்பியிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டோம்னா 110 110 120 ஆவரேஜா மிச்சம் 700 ரூபாய் மாசம் அவருக்கு நிக்கும். இந்த மாசம் நிக்கிற அமௌண்ட்டே அவர் 9 வருஷம் ஆட்சியில அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தாலும் ஆவரேஜா அவர்கிட்ட 80,000 ரூபாய் இருந்திருக்கணும். அந்த டைம்ல இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா அவர் பெட்டியில் இருந்தது 67 ரூபாயும்
ஒரு சில கதர் துணியும் தான். அரசாங்கம் கொடுக்குற சொந்த சம்பளத்திலிருந்து செலவு பண்ணி எளிமையா இருந்த தலைவரை ஒரு ஊருக்கு ஏசி போட்டு கொடுத்து அதை அவர் பயன்படுத்தினாருங்கிறது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. முதலமைச்சராக இருக்கிற பொழுது 1050 ரூபாய் அவருக்கு சம்பளம். முதலமைச்சராக வந்தது முதல்வர் பங்களா அவர் ஏற்றுக்கொள்ளல. கார் டிரைவரையே அரசு கார் டிரைவரை அவர் ஏற்றுக்கொள்ளல. அரசு கார் டிரைவருக்கு கொடுக்கிற சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. 1020 ரூபாய் அவருக்கு சம்பளம். 110 ரூபாய் அந்த கார் டிரைவருக்கு. 110 ரூபாய் வைரவன் உதவியாளராக 28 ஆண்டுகள் இருந்த வைரவனுடைய குடும்பத்துக்கு மாத செலவுக்கு 110 ரூபாய். தன்னுடைய தாய்க்கு 120 ரூபாய். 110 220 இன்னொரு 120 340. 1050 இருந்து 340 கழிங்க 800 சில்லறை வரும். ஒடுக்கப்பட்ட பட்டியல் வகுப்பை சார்ந்த ஏழை எளிய பிள்ளைகள் கல்வி பெறுவதற்காக அப்படி அந்த 800 ரூபாய் தனியாக இருந்தது முழுவதும் இப்படித்தான் போகும். இந்த மனுஷன் இப்பேற்பட்ட ஒரு துறவி ஒரு 10 வேட்டி 10 சட்டையோட வாழ்ந்து செத்து போனவன் இதை சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக கூச்சம் வேண்டாமா? எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லயும் அவங்க ஏசி போடலன்னு நான் சொல்லல. அவங்க போட்ட ஏசியை அவர் பயன்படுத்திருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்றேன். இன்னும் ஒரு சிலருக்கு காமராஜர் எந்த அளவுக்கு எளிமையா இருந்தாருன்னு உங்களுக்கு புரியணும்னா, இப்போ பாலிடிக்ஸ்ல யாராவது எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா, இல்ல அதுக்கும் கீழே ஊராட்சி தலைவராவோ இல்ல அதுக்கும் கீழே ஏதோ ஒரு போஸ்டிங்ல அரசியல்ல வந்துட்டாங்கன்னா, அவங்க கூட இருக்க தூரத்து 1 விட்டு 2 விட்டு சொந்தக்காரங்களே லைஃப்ல செட்டில் ஆகி வேற லெவல் ஆயிடுறாங்க. ஆனா காமராஜர் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது அவர் குடும்பத்தை ஏன் அவங்க சொந்த அம்மாவை அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தள்ளி வச்சிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுக்கு நேரு வந்திருந்தப்ப காமராஜரோட அம்மாவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு போற வழியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேரு காமராஜரோட அம்மாவை பத்தி ஒரு பின்பத்தை நினைச்சிட்டு அங்க போனா அங்க அப்படியே ஆப்போசிட்டா ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அந்த சம்பவத்தை முக்கால்வாசி எல்லாருமே படத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப மலையாளம் நியூஸ் சேனல்ஸ்லாம் கூட அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. ജവഹർലാൽ നെഹ്റുവിന്റെ തമിഴ്നാട് സന്ദർശനം 1960 മധുരയിൽ ഒരു കോൺഗ്രസ് റാലിക്കായി പോവുകയാണ്. തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി കെ കാമരാജിനോട് നെഹ്റു ചോദിച്ചു, കാമരാജി അങ്ങയുടെ വീട് പോകുന്ന വഴിക്കല്ലേ, നമുക്ക് ധാരാളം സമയമുണ്ട്. കാമരാജ് തിരിച്ചു ചോദിക്കുക, എന്തിന്? താങ്കളെ ജനങ്ങൾ ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രിയാക്കിയത് എന്റെ വീട്ടിൽ വന്ന് എന്റെ അമ്മയെ കാണാനാണ്. മധുരയിൽ പൊരി വെയിലത്ത് ജനങ്ങൾ അങ്ങയെ കാണാൻ കാത്തു നിൽക്കുന്നു. നെഹ്റു ചിരിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞു, അധിക സമയം വേണ്ട, പോകുന്ന വഴി കാണുന്നു എന്ന് മാത്രം. നെഹ്റു നിർബന്ധിച്ചു. കാർ ഒരു ഗ്രാമപാതയിലേക്ക് തിരിഞ്ഞു. നല്ല വെയിലുണ്ട്, വരണ്ട ഒരു പ്രദേശമാണ്. കാർ ഓരമാ നിപ്പാട്ടുങ്ക, കാമരാജർ ഡ്രൈവറോട് നിർദ്ദേശിച്ചു. വിശാലമായ വയലിന് സമീപം കാർ നിർത്തി. കാറിന്റെ വിൻഡോയിലൂടെ തല പുറത്തേക്കിട്ട് അമ്മ എന്ന് കാമരാജ് നീട്ടി വിളിച്ചു. വീണ്ടും അമ്മ, ഇത് ഞാനാക്കും. കാമരാജ് വയലിൽ പണിയെടുത്തുകൊണ്ട് നിന്ന വൃദ്ധയായ സ്ത്രീ തല ഉയർത്തി നോക്കി. കൊഞ്ചം ഇങ്ങ വാമ്മ, ഒരു മുഖ്യமான ആൾക്ക് അമ്മാവെ പാക്കണമെന്റാ. വലിച്ചു മുഖത്തെ വിയർപ്പ് തുടച്ചുകൊണ്ട് ആ അമ്മ ഇതൊക്കെ കണ്ട് അന്തം വിട്ടിരിക്കുകയാണ് നെഹ്റു. ഈ സംസ്ഥാനത്തിന്റെ മുഖ്യമന്ത്രി, രാജ്യത്തെ തലയെടുപ്പുള്ള കോൺഗ്രസ് നേതാവ് കെ കാമരാജിന്റെ അമ്മയാണോ? വിശ്വാസം വരാതെ നെഹ്റുവിന്റെ കണ്ണ് നിറഞ്ഞു. നെഹ്റുജി, ദിസ് ഈസ് മൈ മദർ. അമ്മ, ഇതാൻ നമ്മ പ്രഥമർ ജവഹർലാൽ നെഹ്റു. അമ്മ കൂപ്പ് കൈകളോടെ നെഹ്റുവിന് ആദരം നൽകി. അമർ ചിത്രകഥയല്ല, തമിഴ് മനസ്സുകളുടെ കാമരാസർ നേതൃസ്ഥാനങ്ങളൊന്നും തേടിപ്പോയിട്ടില്ല. എല്ലാ പദവികളും കാമരാജിനെ തേടിയെത്തുകയായിരുന്നു. அவர் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தது. பக்கத்தில் உங்கள் மனைவி வேலம்மாள் பேரில் 400 ஏக்கர் நிலம், கயிறு ஃபேக்டரி உங்கள் மருமக பேர், ஃபேமிலி மெம்பர் சஞ்சீவருக்கும் 11 பேங்க்ல அக்கௌண்ட், துபாயில் கடல் கடியில் 7 பங்களா இருக்கு. எனக்கா? ஆமாம் சார், பாஸ்போர்ட் இல்லை சார். அவங்க எடுத்துருக்காங்க என் பேர்ல. ஆமாம். அதுக்கு போட்ட அந்த கவுண்டர் நல்லா இருக்கு. என் பேரில் எடுத்திருக்காங்க பாஸ்போர்ட். ஐயோ பாருங்க, அவர் அப்போ நான் தானே வேலை செய்கிறேன், நான் தானே அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், நானே அதெல்லாம் வேணான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எதுக்கு சலுகை? ஆனால் அவங்களாவே இருந்திருக்காங்க. இப்போ யார் அப்படி நினைக்கிறது? இப்போ ஒருத்தர் பதவியில் இருக்காருன்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கெத்தா பேசுவார், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டால், அவர் இருக்காருல்ல பெரியவர், அவர் வீட்டில் ஒரு டிரைவர் இருக்காருல்ல, டிரைவரோட மச்சான் இருக்காருல்ல, மச்சானோட பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டான் ஒருத்தன், அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்தவன் நான் மாதிரி அப்படி சுற்றி வருவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு அவரை தெரியும் எப்படின்னா எப்படி. ஆனால் அவர் அப்படி கெட்டு காத்துவார், அவருக்கு ஃப்ரீயாக எல்லாம் கொடுக்கணும், இந்த டோல்கேட்டில் நிற்க மாட்டார், காசு கட்ட மாட்டார், அது இதுன்னு. இப்போ இருந்திருக்கானுங்க இவர் எல்லாரையும் வேலை செய்ய விட்டுருப்பாருல, சொந்தக்காரங்களா இருந்தாலும். அது அவரோட சம்பளத்துல தான் அவங்களுக்கு. ஆமாம், 120 ரூபா போயிருக்கு.
கிடைச்ச இந்த 77 வருஷத்துல இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு பொலிட்டீஷியன் பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்க அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்கட்சிக்காரங்க அவரை எதிர்ப்பாங்க. இதான் வழக்கம். இத்தனை வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு பொலிட்டீஷியன் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எதிர்கட்சி எம்பி, ஆளுங்கட்சி எம்பி, எல்லா எம்பிக்கள் சேர்ந்து எழுந்து நின்று அத்தனை எம்பிக்கள் அவருக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. அவருக்கு முன்னாடி இந்த மரியாதை யாருக்கும் கிடைச்சது இல்லை, அவருக்கு அப்புறம் இந்த மரியாதை யாருக்கும் கிடைச்சது இல்லை. இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று காமராஜர் டெல்லிக்கு போகிறார். பாராளுமன்றத்திற்குள்ள சாதாரணமா போறார். இவர் தலையை பார்த்த உடனேயே இந்திரா காந்தி பிரதமர் நாற்காலியில் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறார் காமராஜர். உடனே எல்லா அமைச்சரும் எந்திரிச்சு வணக்கங்கிறான். ஆளுங்கட்சி எம்பிக்கள் எல்லாரும் பண்ணலாம், எதிர்கட்சிகள் எல்லோரும் எந்திரிக்கிறான். இந்திய நாட்டுடைய வரலாறுல இன்று வரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முதல் அந்த பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே நுழைகிற போது ஒட்டுமொத்த பிரதமர் இருந்து எல்லா எம்பிக்களும் இருந்து வணக்கம் போட்டது என்பது தலைவர் காமராஜர் மட்டும்தான். இது வேற எவ்வளவு அவர் நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஸ்கூலுக்கு போய் படிச்சது இல்லை, படிப்பறிவு இல்லைனாலும் பட்டறிவை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தாரு. அதனால அவர் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல முழுசா உண்மை இல்லை. அவர் ஸ்கூலுக்கு போய் படிக்கல, ஆனாலும் சிறந்த ஆட்சி கொடுத்தாரு. அதெல்லாம் உண்மைதான். அவர் எப்படி இந்தியாவோட தலைவர்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு கிங் மேக்கர் ஆனார் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள்ல நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடு இருந்த நல்ல லீடர்ஷிப்ல தலைவர் யாருன்னா அது காமராஜரா தான் இருப்பாரு. ஏன்னா காமராஜர் நல்ல ஹிந்தி பேசுவாரு, அதை விட வெள்ளக்காரனே தோத்து போற அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாரு. ஆனா இதெல்லாம் எங்கெங்க பேசணுமோ அங்கதான் பேசுவாரு. மக்கள் கிட்ட பேசினா படிச்சவன் போல நம்மால் இல்லைன்னு சொல்லி விலகி வாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இதெல்லாம் காமிச்சிக்காம இருந்திருக்காரு. பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மக்கள்கிட்ட நம்ம விலகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பண்ணியிருக்காரு காமராஜர். இப்ப நான் சொல்ல ஆங்கிலம் சரளமாக பிரிட்டிஷ்காரன போல பேசுவார், ஹிந்தி ஹிந்திக்காரன மாதிரியே பேசுவார், தெலுங்குக்காரன மாதிரி பேசுவார், கன்னடம் மட்டும்தான் பெரிய புலமை இல்லை அறகுறையா பேசுவார், மலையாளமும் நல்லா பேசும். அது அடுத்து சொல்ல போறதா உங்களுக்கு வியப்பான விஷயம். என்னையா இவ்வளவு தெரியும்னா, ஆனா அவர் வாழ்ந்த போது ஒண்ணுமே தெரியாத இல்லையா நினைச்சேன். அதுதாங்க, அதை சொன்னாதாங்க நீங்க தூங்க மாட்டீங்க. ஏன் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கேட்கலாமா என்று கேட்டேன். என்ன சொல்லு, என்ன நீங்க இங்கிலீஷ் பிரமாதமா பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க, தெலுங்கு பேசுறீங்க, எல்லாம் பிரிட்டிஷ்காரன மாதிரியே பேசுறீங்க இங்கிலீஷ் எல்லாம். எங்களுக்கெல்லாம் அறகுறை, எங்களுக்கு முகம் அப்படியே வாடியது. அப்ப சொன்னார், உங்களுக்கு என்னப்பா தெரியும், நம்ம ஜனங்கள்லாம் பாமர ஜனங்கள்ப்பா, எனக்கு தெரியும்னு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பயந்து போய் தள்ளி போயிடுவாங்க. நான் அவங்கள மாதிரியே பேசினாதான் நம்மால் நினைச்சு பக்கத்துல வந்து பேசுவாங்க. அதனால்தான் ரஷ்யாவில் பிராதாவ எழுதுனா a man from common masses நினைப்பாங்க. மக்கள் கிட்ட இருக்குன்னு நினைச்சிருக்காரு. அதோட கடைசி காலகட்டத்தில் அவர் கலைஞரோட கையை பிடிச்சி இந்த நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்ன விஷயம் உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா ஜோ பாணியில சொன்னோம்னா இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு பாருமே, கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே. செம்மங்குடி சீனிவாச ஐயர் செத்து போறப்போ நீ தான் கர்நாடக சங்கீதத்தை காப்பாற்றணும்னு என்கிட்ட சொன்னார். என்ன சார் ஜோக் அடிச்ச மாதிரி சிரிக்கிறேங்க? அவர் கலைஞர் யார் செத்து போனாலும் எல்லாரும் லிஸ்டையும் போட்டு அவர் இதை சொன்னார் இவர் அதை சொன்னார்ன்றார். அதெல்லாம் சீரியஸா கேட்டுக்கிறேங்க, நான் சொன்னா சிரிக்கிறேன். இந்த இவர் இருக்காருல்ல, இந்த ஷோன்றவர், அவர் இப்ப இருந்திருக்கணுங்க. இப்ப இருக்கிற அரசியல் கூத்துகளுக்கு அடி நவத்தி தள்ளி இருப்பாருல்ல. நானும் பாட்டு படிக்கும் போது என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிச்சுட்டு இருந்தா, கர்நாடக சங்கீதத்தை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னாரா? ஏன் நம்ப மாட்டீங்க? அவர் சொன்னா நம்புறீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? என்னால முடியலடா. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட யார் சிறந்த முதலமைச்சருங்கிற கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். காமராஜர் ஒரு ஜாதிக்கோ இல்லை ஒரு கட்சிக்கோ சொந்தக்காரர் கிடையாது. அவர் ஒரு பொது தலைவர். ஸோ அவருக்கு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோங்கிறத சொல்றதை தவிர்த்துட்டு அவர் பண்ணதை நம்ம திருப்பி மக்களுக்கு பண்றது தான் கரெக்டாக இருக்கும். இருக்காருங்க நேரு இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரி எல்லாம் இருக்காங்க, ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பாக்குறாங்க. ஒருத்தரா காமராஜ் வாங்க, காமராஜர் போகவே இல்லை. நேரு கூப்பிடாரு போகல. அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் ஆட்சி செய்த காமராஜர் அவர் முதலமைச்சராக இருந்த அந்த 9 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 12,000 பள்ளிகளை திறக்க செய்தவர் 9 ஆண்டு காமராஜர் அவர்கள். ராஜாஜி இழுத்து மூடிய 2,500 பள்ளிகளையும் திறக்க வைத்தார். அது இல்லாமல் 12,000 பள்ளிகளை புதிதாக உருவாக்கினார். அதனால்தான்
திருமாவளவன் இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்க முடிகிறது. திருமாவளவன் இந்த மேடையிலே இன்றைக்கு பேச முடிகிறது. 500 ரூபாய் 5000 ரூபாய் எதை சொன்னான் அது கொடுத்தாதான் உனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். படிக்கலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு. மறுநாள் என்ன ஆச்சுன்னா இவர் இதை மாதிரி லஞ்சம் வாங்குறாருன்றத காமராஜருக்கு தெரியும். அவர் அந்த கமிட்டியிலேருந்து அவர் எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால நான் தப்பிச்சேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் என்ன சேர்த்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த கமிட்டி மெம்பரை எடுக்காம இருந்திருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. Kamarajji listened to the people of Tamil Nadu. I'll give you a small example that they wanted midday meals. Every single economist of that time said that this is a bad idea. Kamarajji listened to the people of Tamil Nadu. He gave the people of Tamil Nadu midday meal. The midday meal idea went to the rest of India. So Tamil Nadu showed the direction to India. This is exactly how the great K. Kamaraj wanted a government to be run where there is zero tolerance towards corruption. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பர்ட்டா இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்காரு, செய்கை செஞ்சு விட்டு போயிருக்காரு பாருங்க. நல்லா இருக்குங்க. இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு இல்லை. இப்போ நேற்று நடந்துச்சு முந்தின நாள் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லை, அவர் நிறையா பண்ணியிருக்காரு. பட் வீடியோவில் கொஞ்சமாக தான் காட்டியிருக்காங்க. நைஸ் ஷலு. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.